வாழ்க வளமுடன் கைஸ். இங்கே பாருங்கள், எங்கள் வீட்டில் வந்து ஒரு 10 மாடு வச்சுருக்கோம்மா. நாங்கள் அதுக்கு டெய்லியும் ஓட்டிகிட்டு மேய்ச்சி கட்டுப்படி ஆகலை. அதுக்காக வயலில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக இடம் ஒதுக்கி தீவன பில் போட்டு வச்சுருக்கோம். அது எல்லாம் போடுற அன்றைக்கி என்னால் வீடியோ எடுக்க முடியல. இப்போ போட்டாச்சு. எல்லாமே ஓரளவுக்கு துளுத்து வந்திருக்கு. அதை தான் இப்போ நம்ம வீடியோ எடுக்கிறோம். இதிலே பார்த்தீங்கன்னா 2 வகையான தீவன பில் போட்டிருக்கோங்க. என்னன்னு தெரியல, ஒரு இது கரும்பு பெருசாக இருக்குது, ஒரு இதில் கரும்பு சின்னதாக இருக்குது. அதான் வித்தியாசம் ரெண்டுத்துக்கும். அது என்ன டேஸ்ட்டுன்னு தான் தெரியல. வளர்ந்ததுக்கப்புறம் தான் டேஸ்ட் என்னான்னு கண்டுபிடிக்க முடியும். இப்போ தான் துளிர் விட்டு லைட்டாக ஒரு இலை வந்திருக்கு எல்லாத்துலேயுமே. இன்னொரு வகையான தீவன பில்லை பார்க்கலாம் வாங்க. இந்த வரப்பில் நடக்கவே முடியல, ஓலை வாங்குது பாருங்கள். இது பார்த்திங்கன்னா வேறு வகையான தீவன பில்லு. இது நல்லா தண்டுலாம் பார்த்திங்கன்னா மொத்தமாக பெருசாக இருக்குது. ஏதோ ஓரளவு கிளம்பி வந்திருக்கு. போட்டு எப்படியும் ஒரு 10 நாள் இருக்கும், 10-15 நாள் கூட இருக்கும். இது ஒரு வகையான தீவன பில்லு. இந்தாண்ட பக்கம் இது ஒரு வகையான தீவன பில்லு. ரெண்டுத்தில் எது நல்லா வருது, மாடு எது நல்லா சாப்பிடுதுன்னு டெஸ்ட் பண்ணணும் வளர்ந்து வந்ததுக்கு அப்புறமா. இதோ இப்போ இந்த வரப்பு இருக்குது இல்லைங்களா, இந்த வரப்பில் மிளகாய் செடியும் அது கூட கத்திரிக்காய் கன்றும் நட்டு வைக்க போகிறோங்க. அதுக்கு தான் இப்போ வயலுக்கு வந்திருக்கோம். முடிஞ்சால் வீடியோ எடுத்து போடுறேன், இல்லைனா முளைச்சி வந்ததுக்கப்புறமா வீடியோ போடுறேன். பாய்.